அழகான வானத்தில் நட்சத்திரங்கள் முத்துக்களாக மின்னிக் கொண்டிருக்கிறது. இன்று கிழக்கிலே அபூர்வமாக அதிசயமாக ஒரு நட்சத்திரம் உதித்திருக்கிறதே. உலகத்தில் ஏதோ ஒரு ஆச்சரியம் அதிசயம் நடக்கப் போகிறது. வான சாஸ்திரத்தை பார்ப்போம். ஆமாம், ஒரு ராஜா பிறக்கும்போது அதிசய நட்சத்திரம் உதிக்கும். வேத சுருளை பார்ப்போம். யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோல் எழும்பும். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை என்று போட்டிருக்கு. ஆம், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இந்த அதிசயமான குழந்தையை போய் பார்த்து பணிந்து கொள்வோம். அதற்கு காணிக்கையாக நம் தேசத்தில் அதிகமாக கிடைக்கும் பொன்னை கொண்டு செல்வோம். நாம் அந்த அதிசய குழந்தையை பார்க்க நம் தேசத்தில் கிடைக்கும் அதிகமான வெள்ளை பழத்தை கொண்டு காணிக்கையாக கொடுப்போம். நாமும் அந்த அதிசயமான குழந்தையை போய் பார்த்து பணிந்து கொள்வோம். நம் தேசத்தில் அதிகமாக கிடைக்கும் சுகந்த வர்க்கங்களை காணிக்கையாக கொண்டு செல்வோம். காட்சி 1. ஏரோதின் அரண்மனை. வருகிறார் வருகிறார், நம் ஏரோது ராஜா வருகிறார். யூதருடைய ராஜா வருகிறார். யூதருடைய ராஜாவே வாழ்க வாழ்க வாழ்க. என் அரண்மனைக்குள் எறும்பு கூட வர பயப்படும். காகம் எப்படி உள்ளே வந்தது? யார் அங்கே? ராஜாவே வாழ்க. காகம் எப்படி உள்ளே வந்தது? மன்னா, நம் அரண்மனைக்கு இன்று விருந்தாளிகள் வர போகிறார்கள். அதனால்தான் காகம் கூப்பிடுகிறது. ஆ ஆ ஆ ஆ என் அரண்மனைக்குள் விருந்தினர்கள் வரப்போகிறார்களா? வரட்டும் வரட்டும். நல்ல காரியமாக வருகிறார்களா அல்லது கெட்ட காரியமாக வருகிறார்களா? அதையும் தான் பார்ப்போம். யூதருடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? நாங்கள் வானசாஸ்திரம் படித்தவர்கள் கிழக்கிலிருந்து வருகிறோம். என்ன, யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறாரா? நில்லுங்கள், ராஜாவிடம் கேட்டு வருகிறேன். ராஜா வாழ்க. என்ன விஷயம்னு சொல்லி. ராஜாவே, வானசாஸ்திரம் படித்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். வர சொல். ராஜா வர சொல்கிறார், உள்ளே போங்க. ராஜா வாழ்க, எருசலேமின் ராஜா வாழ்க. தாங்கள் வந்ததற்கான காரணம் என்னவோ? நாங்கள் வானசாஸ்திரம் படைத்தவர்கள் கிழக்கே இருந்து வருகிறோம். ஓரிரவு நாங்கள் வானத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு அபூர்வமான அதிசயமான ஆச்சரியமான நட்சத்திரம் கிழக்கே உதித்திருந்தது. வானசாஸ்திரத்தை பார்ப்போம். ஆமாம், ஒரு ராஜா பிறக்கும்போது அதிசய நட்சத்திரம் உதிக்கும். நாங்கள் அந்த அபூர்வ நட்சத்திரத்தை குறித்து வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தோம். யூதருக்கு ராஜாவாக போகிறவர் பிறந்தபோது அவருடைய பிறந்த செய்தியை அறிவிக்க கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம் உதிக்கும் என்பதை அறிந்து கொண்டோம். யூதருக்கு ராஜாவாக போகிறவர் எங்கே பிறந்திருக்கிறார்? அவரை பணிந்து தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். யார் அங்கே? ராஜா வாழ்க. காவலாளியே, இவர்களை விருந்தினர் மாளிகைக்கு கூட்டி சென்று உட்கார சொல். காவலாளியே, உடனே வா. ராஜா வாழ்க. பிரதான ஆசாரியரையும் வேத பாரகரையும் உடனே அழைத்து வா. காட்சி 2. எருசலேமில் அரசபை கூடுதல். யூதருடைய ராஜாவே வாழ்க. யூதருடைய ராஜாவே வாழ்க. மன்னா, இவ்வளவு அவசரமாக சபையை கூட்டிய காரணம் என்னவோ? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறிதல்ல.
என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது ராஜா. சபை கலையலாம். காட்சி 3 ஏரோதின் அரண்மனை. யார் அங்கே? ராஜா வாழ்க. சாஸ்திரிகளை அழைத்து வா. நமக்கு வழிகாட்டிய நட்சத்திரமும் தெரியவில்லை. யூதருக்கு ராஜாவாக போகிற குழந்தை யூதேயா அரண்மனையில் தானே பிறந்திருக்கும். பிறந்த செய்தியை சொல்ல ஏன் இவ்வளவு தயங்குகிறார்கள், கலங்குகிறார்கள்? உங்களை ராஜா கூப்பிடுகிறார். ராஜா வாழ்க, எருசலேமின் ராஜா வாழ்க. பக்கத்தில் உட்காருங்கள். வானசாஸ்திரிகளே, நீங்கள் நட்சத்திரம் முடித்ததை கண்டு எவ்வளவு காலம் இருக்கும்? நாங்கள் அந்த அதிசய நட்சத்திரத்தை பார்த்து வான சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி செய்தோம். பின் வேதத்தில் ஆராய்ச்சி செய்ய சில காலம் ஆயிற்று. நாங்கள் பிரயாணத்துக்கு ஆயத்தப்பட சில காலம் ஆயிடுச்சு. கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வர அதிக காலம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலே இருக்கும். அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை விசாரியுங்கள். நீங்கள் பணிந்து கொண்ட பின்பு நானும் குழந்தையை பணிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வந்து சொல்லுங்கள். பெத்லகேமுக்கு போங்கள். யூதருடைய ராஜா யூதேயா அரண்மனையில்தான் ராஜாவுக்கு மகனாக பிறந்திருப்பார் என நினைத்தது தவறி நாம் பெத்லகேமிற்கு போவோம். அதோ நம்மை வழிநடத்திய நட்சத்திரம் உதித்து விட்டது. வாருங்கள், நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போவோம். காட்சி 4 பெத்லகேமிலே மரியாளின் வீடு. ஞானிகளே, நீங்கள் யார்? எங்கே இருந்து வருகிறீர்கள்? அம்மா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற பாலகனை பார்த்து பணிந்து கொள்ள கிழக்கிலிருந்து வந்திருக்கிறோம். அம்மா, நாங்கள் போய் வருகிறோம். நாம் பிள்ளையை பணிந்து கொண்டோம். ஏரோது ராஜாவுக்கு போய் சொல்லுவோம். சாஸ்திரிகளே, நீங்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம். யோசேப்பு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. மரியாள், உடனே நாம் பிள்ளையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போகும்படி ஆண்டவர் சொல்கிறார். நாம் உடனே புறப்படுவோம். காட்சி 5 ஏரோதின் அரண்மனை. சாஸ்திரிகள் வருவேன் என்றார்கள், இன்னும் வரவில்லை. என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் சாஸ்திரிகளால் ஏமாற்றப்பட்டு விட்டேன். அவர்கள் என் கண்களில் பட்டால் அவ்வளவுதான். அவர்களை விடவே மாட்டேன். யார் அங்கே? ராஜாவே வாழ்க. வாழ்வது இருக்கட்டும். போர் வீரர்களை உடனே அழைத்து வா. யூதரையால இன்னொரு ராஜாவா? நான் தான் யூதருடைய ராஜா. பெத்லகேமிலே பிறந்த குழந்தையை உயிரோடு விட்டால்தானே? யூதருடைய ராஜாவே வாழ்க. நான் தான் யூதருடைய ராஜா. போர் சேவகர்களே, உடனே பெத்லகேமுக்கு சென்று அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு போய் 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி கொலை செய்யுங்கள். இரக்கம் வைக்கவே கூடாது. இது மகா ஏரோதாகிய என்னுடைய ஆணை. உடனே நிறைவேற்றுங்கள். உம்முடைய ஆணையை அப்படியே நிறைவேற்றுகிறோம் அண்ணா. காட்சி 6 பெத்லகேமில் நடைபெறும் சம்பவம்.
புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. காட்சி 7. ஏரோதின் அரண்மனை. யூதருடைய ராஜாவே வாழ்க. மன்னா, உமது ஆணையின்படியே பெத்லஹேமை சுற்றி உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிட்டோம். சபாஸ் சபாஸ், எனக்கு எதிராக இன்னொரு ராஜாவா? ஆளவே முடியாது. ஆ ஆ ஆ ஆ. ஐயோ ராஜாவே, என்னாச்சு? யூதேயாவை ஆண்ட மகா ஏரோது தான் யூதருடைய ராஜா. தான் என்கிற மம்மதையினால், ஆணவத்தினால், பதவி வெறியினால் குழந்தைகளை கொன்று குவித்த கொடுங்கோல் மன்னன் மடிந்து போனானே. யோசேப்பே, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை தேடினவர்கள் இறந்து போனார்கள். மரியாள், நாம் பிள்ளையை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்படி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு நாம் அடிமை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நாம் செய்வோம். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யோசேப்பு நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நாடகம் முடிந்தது.